ஒரு துதி பாடலாக மாறினார். முற்றிலும் கடவுளின் விருப்பத்தின்படி வாழ்ந்த இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு பெரும் துன்பத்திலும் உடல் வேதனையிலும் தாழ்ச்சி என்னும் அணிகலனை உடைமையாக்கி இறுதி மூச்சு வரை இறை சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து 1894 ஆண்டு பிப்ரவரி திங்கள் 21ஆம் நாள் இம்மகர வாழ்வை முடித்து விண்ணக வாழ்வை காண சென்றார். அவரது ஆன்மீக செல்வத்தையும் வளத்தையும் அங்கீகரித்து அவரை ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்ற நிலைக்கு உயர்த்தினார். அன்னை என்ரிகேட்டாவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவரை போன்றே புனித பாதையில் பயணித்து இறையாட்சி மண்ணில் செழித்து இறை தூதுவர்களாய் மாறிட புனித அண்ணா தேவ பராமரிப்பு சபையில் தங்களை இணைத்துக் கொள்ள 12ஆம் வகுப்பு படித்த இளம் பெண்கள்